அநேக விதங்களில் கைங்கரியங்கள் செய்பவர்களாக இருப்பார்கள். உடல் ரீதியாக சிலர் கைங்கரியங்கள் செய்வார்கள். குருவின் இல்லத்து பணிகளை தோளில் சுமந்து சில சீடர்கள் கைங்கரியம் செய்வார்கள். சற்றே வசதியாக இருக்கும் சீடர்கள் பொன் பொருள் போன்றவற்றால் கைங்கரியம் செய்வார்கள். ஆனால் ஆச்சாரியன் மகிழ்வதெல்லாம் தான் கற்பிக்கும் வித்தையை சரிவர கற்கும் சீடனால்தான். அப்படி ஒரு மாணவனைத்தான் நான் இன்று என்னுடன் அழைத்து வந்திருக்கிறேன். இதோ என் அருகில் அடக்கமாக நின்று கொண்டிருக்கிறானே, இவன் பெயர் ராமானுஜன். என் சிஷ்யர்களில் தலையானவன். இவன் கல்வி அறிவில் மட்டுமல்ல, மனிதாபிமானத்திலும் சிறந்து விளங்குகிறான். பாடசாலைக்கு வர முடியாமல் உடல் நலமற்று இருந்த சக மாணவனின் இல்லத்திற்கு சென்று அன்றன்று கற்ற பாடங்களை அவனுக்கு போதித்து அவனை தேர்விலும் தேர்ச்சி பெறச் செய்திருக்கிறான். இறை உணர்வு மூலம் சமநோக்கு பார்வை இந்த சமுதாயத்தில் நிலவ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டவன் ராமானுஜன். இவனைப் போன்றே நீங்கள் அனைவரும் உங்கள் ஆசானுக்கு பெருமை சேர்ப்பவர்களாக இருக்க வேண்டும். மாணவ மணிகளே, வேதங்களைப் பற்றியும் சாஸ்திர விளக்கங்களைப் பற்றியும் இன்று நான் போதிக்கத் தொடங்கப் போவதில்லை. வேதங்கள் நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நன்னெறிகளை போதிப்பவை என்று நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அந்த வேதங்களின் சாரமடங்கிய தமிழ் பாசுரம் ஒன்றை என் மாணவன் ராமானுஜன் பாடி அதற்கு விளக்கமும் கொடுப்பான். இதுவே என் வகுப்பின் தொடக்கமாக அமையட்டும். இதில் தங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை உண்டா? என்ன சுவாமி இப்படி கேட்டு விட்டீர்கள்? இது உங்கள் பாடசாலை. எது சரி என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்படியே செய்யுங்கள். எப்போது ராமானுஜரின் சிறப்பை தாங்கள் திருவாக்காலேயே சொல்லிவிட்டீர்களோ, இனி ராமானுஜரின் ஞானத்தில் ஐயம் ஏது? ராமானுஜர் தாராளமாக தமிழ் பாசுர பாடலை பாடட்டும். நீங்கள் சம்மதம் சொல்லிவிட்டீர்கள். ஆனால் பாடசாலையின் ஆசிரியர்கள் எதுவும் சொல்லாமல் மௌனம் சாதிக்கிறார்களே, இதில் அவர்களின் விருப்பம்தான் மிகவும் முக்கியமானது. பதில் பேச முடியாமல் திகைத்து போயிருக்கிறோம் சுவாமி. குருவின் பாடத்தை சிஷ்யன் துவக்குவது என்பது இதுவரை வரலாற்றில் நடைபெறாத ஒரு சம்பவம். அதை செய்வதால் தாங்கள் ஒரு உயர்ந்த ஆசான் மட்டுமல்ல, தலை சிறந்த மாமனிதர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். உங்கள் மாணவன் ராமானுஜன் நடத்த போகும் தமிழ் பாசுர வகுப்பை எங்கள் மாணவர்கள் மட்டுமல்ல, நாங்களும் கேட்டு ரசிக்கப் போகிறோம். நல்லது. ராமானுஜா, தொடங்கு. உட்கார். குருதேவா, இது உங்கள் ஆசனம். நான் எப்படி அமர்வது? நீ என் பிரதிநிதி. தாராளமாக இதில் அமரலாம். அதற்கு நான் உத்தரவு தருகிறேன். நன்றி குருதேவா.